சென்னை ஃபுல்லா தண்ணியில தான் மிதக்குது. சென்னையில ஒண்ணும் கிடையாது. தண்ணியில தான் மக்கள் எல்லாம் நடந்து போகாம நீந்திட்டு போறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. சென்னை சூப்பரா இருக்கு. ஒரு சில இடம் அப்படி இருக்கலாம். எல்லாம் பக்கா பண்ணிட்டு தான் இருக்காங்க. மழை வந்துன்னு தான் இருக்கு. ரோடும் சரி கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா 4000 கோடி சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அந்த 4000 கோடி எந்த இடத்துல சரி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இப்ப தளபதி கோரிக்கை வைக்கிறோட தமிழக மக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. தமிழக மக்களின் சார்பா தளபதி கோரிக்கை வச்சிருக்காரு. அவங்க இன்னும் மேயரா நிறைய இடத்துல போய் ஃபீல்டுல அவங்க வெறும் அமைச்சரோட தான் பயணிக்கிறாங்களே தவிர அவங்க தனியா எங்கேயும் போய் பயணிச்சு ஒரு அதிகாரிகிட்ட கேள்வி கேட்டு இன்னி வரைக்கும் எந்த செய்தி சேனலையும் நாங்க பார்க்கல. விஜய் வரட்டங்க, வந்த பிறகு அது சரி பண்ணுவாரு. ஆனா இப்போ தமிழக அரசு குறை சொல்றாருன்னா ஒரு எதிர்கட்சியா வரப்போறாரு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஆய்வு மேற்கொள்றாங்களா? இல்லையே, ஒண்ணுமே இதுவரையிலும் வரல யாருமே எதுவுமே. ஆமா சார், இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கூட லீவ் விடுறாங்க. அந்நேரத்துக்கு இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு வேற. ஆனா நம்ம இந்த ஒர்க் போறவங்களுக்கெல்லாம் லீவே விட மாட்டாங்க. எனக்கு ஸ்கூல் லீவு, வீட்டுல ஜாலியா விளையாடுவேன், போன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். என்ன பண்ண முடியும்? நாங்களாம் ஆத்து ஓரத்தில் தான் இருக்கோம். அடையாறு ஆத்து ஓரத்தில் தான் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்தா தண்ணி வந்தாலும் எது வந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு தான்ப்பா. யாரும் எந்த விதமான ஆய்வு பண்ணல. எதுவுமே பண்ணலையே. எப்படினாலும் உங்களுக்கு ரோடு பள்ளம் மேடு இருக்கதான் செய்யுது. அதனால இது எந்த ஆட்சிக்கும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லா ஆட்சியும் வந்தாலும் இதுதான் நிலைமை. நமக்கு மாநகராட்சி சொல்லியாச்சு, யாரும் எங்க கவனிக்கு பாரு இல்ல. மக்கள் 369 நேயலுக்கு வணக்கம். இந்த புயல் காரணமா சென்னை முழுக்க நிறைய இடத்துல வெள்ளம் தண்ணி சூழ்ந்திருக்கு. நம்ம எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்க்குறோம். அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி இருக்கு, இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி இருக்கு, மக்கள் மிகுந்த அவதிப்படுறாங்க அப்படின்னு. அது எல்லாமே உண்மை. தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய மழைநீரை சரி செய்யணும், வடிகால் பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மை. ஒரு சில பகுதிகள் மழைநீர் சூழ்ந்திருக்கிற காரணத்தினால அந்த இடமெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. ஆக்கிரமிப்பு அப்படின்னா சோறு கட்டியிருக்காங்க, இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் அடைச்சிருக்கு, அதனால மழைநீர் வடியாம இருக்கு. மெட்ரோ பணிகள் நடைபெறக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மழை வெள்ளம் மிக அதிகமாகவே சூழ்ந்திருக்கு. உதாரணத்துக்கு வடபழனி, ராயப்பேட்டை, ஆர்கா ரோடு இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு. ஏன்னா மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த மழைநீர் எதுவுமே சுத்தமாக வடியல. அதனால மழைநீர் மிக அதிகமாகவே தேங்கியிருக்கு. தொடர்ந்து 2 நாள் பெய்யக்கூடிய இந்த மழையினால மக்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு, அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உள்ளாக்கியிருக்குன்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டு அவங்களோட கருத்து தெரிஞ்சுப்போம். ஆனா 2 நாளா சென்னையில சம மழை, ஆங்காங்கே நிறைய இடத்துல தண்ணி தேங்கி நிக்குது. அது தூர் வாரிட்டாங்களா இல்ல தூர் வாராதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து இதே நிலைமை தானே சென்னையில நீடிச்சிட்டு இருக்கு. வர்றது டிசம்பர் மாசம்னா மழை டைம் தான். அதால அது மழையை தூர் வாரம் சொல்ல முடியாது. எல்லாம் பக்கா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மழை வரும் போகும். அது இயற்கை எப்பவுமே எல்லா டைமும் வராது. வெயிலும் வரும், மழையும் வரும், எல்லாமே இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டாம் தான். ஆனா நியூஸ் பாப்பீங்களா? நியூஸ் பார்ப்போம். தொடர்ந்து நியூஸ்ல 2 நாளாவே சென்னை ஃபுல்லா தண்ணியில தான் மிதக்குது. சென்னையில ஒண்ணும் கிடையாது. தண்ணியில தான் மக்கள் எல்லாம் நடந்து போகாம நீந்திட்டு போறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. சென்னை சூப்பரா இருக்கு. ஒரு சில இடம் அப்படி இருக்கலாம், ஒரு சில இடம் இருக்கலாம். மக்கள் சிட்டில எதுவுமே கிடையாது. பக்காவா தான் இருக்கலாம். சும்மா இயற்கை அப்படிதான் வரும், போகும் வரும். இதனால மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு? இதெல்லாம் ஆக்டிவேஷன் வாங்கி தான் இருக்கு. ஆனா எந்த வாழ்வாதாரம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் தான் போகும். ஆனா மக்கள் இயல்பா நார்மலா தான் இருக்காங்க. நார்மலா தான் இருக்காங்க, ஒண்ணும் கிடையாது. மழை வரும் போவோம், ஆனா வரும் போவோம். இது அந்த கிளைமேட்டுக்கு வரும் போவோம், அவ்வளவுதான். ஆனா ஒரு சில இடத்துல தண்ணியெல்லாம் தேங்கி நிக்குது. அது இருக்கு, அது ஒரு சில இடம். அதே இன்னும் தூர் வாரமா இருக்காங்க, வடிகால் பணியே சரி செய்யாம இருக்காங்க. அங்கதான் போய் பார்க்கணும். சென்னையில சம மழை, மக்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மழை வந்துன்னு தான் இருக்கு. ரோடும் சரி கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இந்த போரூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, போரூர்ல இருந்து வல்சரா வடபழனி அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்குது. ஒரு ரோடு கூட சரி, இப்போதான் ரோடு போட்டாங்க. அதுக்காண்டி எல்லாம் பள்ளங்கள்ளமா இருக்குது. ரோடு அந்த அளவுக்கு இருக்குது, என்ன பண்ண முடியாது. தண்ணி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஒரு சில இடத்துல தண்ணி நின்று தான் இருக்குது. சரியான தண்ணி போறதுக்கு வசதி இல்லை. ஒரு சில இடம் இல்லாம நிறைய இடத்துல இருக்குது. நிறைய இடத்துல இருக்குது, இல்லன்னு இல்ல, நிறைய இடத்துல இருக்குது. என்ன ஆகுதுன்னா தண்ணி போற வசதி சரியா இல்ல. 4 வருஷமா ஏன் சீரமைப்பு பணி நடக்கல? அது அவங்களதான், கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். அவங்க தான் இதுக்கு சொல்லணும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆட்சியாளர்லாம் கள ஆய்வு பண்றாங்களா? ஒரு சில நியூஸ் சேனல்லாம் பாக்குறோம், அமைச்சர்கள்ல இருந்து
கவுன்சிலர் வரைக்கும் ஏரியாவில் நடந்து போறாங்க வராங்க, இது போட்ல வரைக்கும் போறாங்க வராங்க. பார்க்கலங்க. பார்த்தா சொல்ல போறேன். ஆனா மழை தண்ணி நின்று தான் இருக்குது. நார்த் மெட்ராஸ் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓவரா இருக்குது. இங்க ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இந்த சைடு அந்த சைடுல ஓவரா இருக்குது. நம்மளுமே அந்த மக்களுக்கு இன்னும் டிவில நியூஸ்ல பார்த்துன்னு தான் இருக்கோம். என்ன சொல்ல முடியும் நம்ம? ஆனா ஒரு தளபதி ரசிகனா இன்னைக்கு உங்க தளபதியே ஒரு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. மழைநீரை வந்து அகற்றணும், சாலைகளை வந்து சரியான முறையில வந்து பராமரிப்பு பணி பண்ணுங்க அப்படின்னு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப தளபதி கோரிக்கை வைக்கிறோட தமிழக மக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. தமிழக மக்களின் சார்பா தளபதி கோரிக்கை வச்சிருக்காரு. தமிழக மக்களோட சென்னை மக்கள் நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாலைகள் வந்து தற்காலிக சாலைகள் மாதிரி போட்டதெல்லாம் மழையில இப்ப அரிச்சுக்கிட்டு போய் மேடும் பள்ளங்களும் அதிகமா இருக்கு. நாங்க ஆட்டோல போகும்போதே எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல தண்ணி இருக்குன்றது மக்களுக்கு தெரியல. இப்ப நிறைய ஆபீஸ் போறவங்க வேகமா போகும்போது இப்ப நிறைய பேர் பள்ளத்துல விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமை தான் இருக்கு. அவங்க அன்றாட கூலி 300 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போயிட்டு ஆஸ்பத்திரியில போய் 5000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப பதவிக்கு வந்தவங்களும் அந்தந்த தெருவுல தான் இருக்காங்க. சிறு சிறு மலைக்கே தேங்கும் போது அவங்களுக்கு தெரியும் இங்கதான் தேங்குது, இதை சரி பண்ணலாம்னு நினைச்சா சரி பண்ணிருக்கலாம். ஆனா 4000 கோடி சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அந்த 4000 கோடி எந்த இடத்துல சரி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் சரி செய்யப்பட்டதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழைக்கே சொன்னாங்க 95% முடிவடைந்ததுன்னு. ஆனா இன்னமும் எல்லா இடத்துலயும் மேடு பள்ளங்கள் அதிகமா தான் இருக்கு. மேயர் பிரியா அவர்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கல, அந்த அளவுக்கு அரசு வந்து சுழன்று வேலை பார்க்கறன்னு ஒரு வார்த்தையை முன் வைக்கிறாங்க. அதை கூட மீம்ஸா போட்டிருந்தாங்க. இது வந்து இது ரெயின் வாட்டர் கிடையாது, குளிக்கிற தண்ணி தான் அங்கங்க சென்னை நிரம்பி இருக்கு, நிறைய மீம்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க இன்னும் மேயரா நிறைய இடத்துல போய் ஃபீல்டுல வந்து அவங்க வெறும் அமைச்சரோட தான் பயணிக்கிறாங்களே தவிர அவங்க தனியா எங்கேயும் போய் பயணிச்சு ஒரு அதிகாரிகிட்ட கேள்வி கேட்டு இன்னி வரைக்கும் எந்த செய்தி சேனலையும் நாங்க பார்க்கல. ஒரு என்ன சொல்றது, அமைச்சரோட தான் நாங்க போவோம், இல்ல துணை முதலமைச்சர் வந்தா அவர் கூட நின்றுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அவங்க செயல்பாடுகள் இருக்கு. இன்னும் இந்த ஏரியாலும் மேயர் அவங்க தான் நினைக்கிறேன். இந்த ஏரியாக்கெல்லாம் கேட்கினார் இந்த மாதிரி பக்கமெல்லாம் வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். வருமுன் காப்பது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி மழைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பணிகள்லாம் வந்து தமிழக அரசு வந்து மேற்கொள்ளல. தமிழக அரசு மழைக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் தண்ணி நிக்குமோ அங்கெல்லாம் கொண்டு மோட்டரை வச்சுட்டாங்க. மோட்டரை வச்சது பிரச்சனை இல்லை, மோட்டர் வைக்கிற முன்னாடி அந்த மழை தண்ணி வராம பாதுகாத்துருக்கலாம். மழை தண்ணி கண்டிப்பா இந்த இடத்துல தேங்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதானே மோட்டர் வைக்கிறாங்க. அப்ப அது ஓடுறதுக்கு ஒரு வாய்க்கால ரெடி பண்ணி தண்ணியை கொண்டு விடுறதுக்கு ரெடி பண்ணிருக்கலாம். அதுக்கு பதிலாக மோட்டர் வச்சு இறச்சி கொடுக்கறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறதுக்கு மோட்டரோட வாடகைக்கு நீங்க அந்த தண்ணி போற வாட்டம் எங்க இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணியிருந்தீங்கனாலே சென்னையில இந்த அளவுக்கு தண்ணி நின்றுக்காது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மழை இல்லை அப்படின்னு நியூஸ் சேனல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்களும் வந்து நாங்க வந்து அந்த அளவுக்கு நிறைய பணிகளை முன்னெடுப்பு செஞ்சு மழைநீரை வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. ஒரு பொதுமக்களா உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இங்கே எம்ஜிஆர் நகரை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாம் நம்ம கூர் வாரிட்டாங்க ஆற்றுல. அதே மாதிரி காவல் அங்கங்கே நல்லா இது கவர் பண்ணி நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால எங்கள் எம்ஜிஆர் நகர் பொறுத்த எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரபாகர் ராஜாவும் சரி, நம்ம எம்எல்ஏ இது கவுன்சிலரும் சரி, இங்கே நல்லா நம்ம ஆட்சியாளர் நல்லா தான் பண்ணிருக்கிறாங்க. தொடர்ந்து நியூஸ் சேனல்ல வந்து சென்னை ஃபுல்லா வந்து அவ்வளவு தண்ணி நிக்குது, சென்னையே தண்ணியில மிதக்குதுன்னு அந்த அளவுக்கு நிறைய செய்திகள் நம்ம படிக்கிறோமே. அது பழைய வீடியோ எடுத்து கண்டிப்பாக போட்டாலும் உங்களுக்கு மொபைல் கூட பார்க்குறேன், பழைய வீடியோ தான் வருது. ஆனால் அந்த மாதிரி வருது நிறைய. அதே வீடியோ திருப்பியும் இது பண்ணுறாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து சரியா தெரியல. ஆனா விஜய் போன்ற நபர்கள் தொடர்ந்து வந்து தமிழக அரசு வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சென்னை வந்து தண்ணியிலே மிதக்குது, அந்த அளவுக்கு எந்த விதமான பணிகள் நடக்கல அப்படின்னு. அதை பத்தி உங்களோட கருத்து? விஜய் வந்து வரட்டங்க, வந்த பிறகு அது சரி பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து தமிழக அரசு குறை சொல்கிறாருன்னா ஒரு எதிர்க்கட்சியாக வரப்போகிறாரு. அதனால் வந்து அப்படி குறை சொல்லலாம். அதை வந்து நம்ம அப்சைட் பண்ண முடியாது. வந்த பிறகு பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்றதை அப்புறமா பார்த்துக்கலாம். விஜய் களத்தில் இறங்கட்டும். விஜய் மாதிரி போன்ற நபர்கள் வந்தா ஒரு மாற்றம் ஏற்படும்னு விரும்புறீங்களா? கண்டிப்பா 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 அவரெல்லாம் சூப்பரா பண்ணுவார். விஜய்க்கு அந்த அளவுக்கு களத்துல ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நபர் தானே, அவரால் என்ன மாற்றம் கொண்டு வர முடியும்? இல்லை என்னன்னா கல்விங்க, சுகாதாரங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். அவரும் படித்தவர் தான். அவரும் நல்ல மூளை உள்ளவர் தான். சின்ன பையன், வரட்டும் பரவாயில்ல. அக்கா, தொடர்ந்து சென்னையில 2 நாளா சம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னமும் வானிலை ஆய்வு மையம் மழை வந்து தொடர்ந்து பெய்யும்னு சொல்றாங்க. இதனால மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு? கஷ்டமா இருக்குதுப்பா. மழை பெய்ய எங்களுக்கு வியாபாரம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப ஒண்ணுமே வியாபாரமே கிடையாது, அப்படியே இருக்குது வீடு. இந்த மழை வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே நஷ்டமாயிடுச்சுப்பா. அப்படியே இருக்கு. இதை பாருங்க எப்படி இருக்குது. மழை 2 நாளைக்கு நின்னா கூட ஓடி இருக்கோம். இந்த மழையால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, நாங்க இது வித்தாதான் பிழைக்க முடியும். வயிற்றுக்கு சாப்பாடு, வேலை வாய்ப்பு கிடையாது. இதுதான் வியாபாரம் எங்களுக்கு வருஷம்.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. களத்துல வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஆய்வு மேற்கொள்றாங்களா? இல்லையே, ஒண்ணுமே இதுவரையிலும் வரல, யாருமே எதுவுமே ஏதாவது நிவாரண பொருட்கள் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. இன்னும் எதுவுமே அறிக்கை கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் இன்னும் வரல, அறிக்கை எதுவுமே வரல. இனிமேல் தான் தெரியுமா என்னன்னு தெரியல. எதுவுமே இதோ கஷ்டப்படுறோம், யாரும் வந்து இன்னும் எதுவும் கேட்கல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்க தான் எதனா ஒரு உதவி செய்தா நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து 2 நாளா மழை விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கூட அவசரமா எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க வேலைக்கா? ஆமாம் சார், இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கூட லீவ் விடுறாங்க. அந்நேரத்துக்கு இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு வேற. ஆனால் நம்ம இந்த ஒர்க் போகிறவங்களுக்கெல்லாம் லீவே விட மாட்டாங்க. என்னமாடா நீ இதை பற்றின கருத்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இந்த 3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம சென்னையில். அப்போ தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருங்க. தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களுக்கும் லீவ் விடுங்க. இந்த ஒர்க் போகிறவங்களும் பாவம்ல, இந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக லீவ் விடணும். ஸ்கூல் காலேஜ் மட்டுமே நம்ம ஓரியன்டாக லீவ் விட்டுட்டு வரோம். ஆனா தொடர்ந்து 2 நாளா சென்னையில மழை விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. நிறைய பேரோட மக்களோட வாழ்வாதாரம் பாதிப்படைஞ்சிருக்கு. ஆமா. ஏன்னா மழை வந்ததுல இருந்து நாங்கெல்லாம் இது வியாபாரம் பண்ணி தான் பிழைக்கணும். எங்களுக்கெல்லாம் வேற எந்த வருமானமும் கிடையாது. பூ வித்து இது விற்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க கடை வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தா மழையில எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. அதனால நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே வச்சுட்டு உக்காந்துட்டு மழையிலேயே வேதனைப்பட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னும் மழை வந்து நிக்காது, இன்னமும் தொடர்ந்து அடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்களே. என்ன பண்ண முடியும்? நாங்கெல்லாம் ஆத்து ஓரத்தில் தான் இருக்கோம். அடையாறு ஆத்து ஓரத்தில் தான் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்தா, தண்ணி வந்தாலும் எது வந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு தான்ப்பா. வேற எதுவும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டத்தோட தான் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கோரிக்கை முன் வைக்கிறீங்களா? கவர்மெண்ட் தான் பார்த்து தான் செய்யணும். இதெல்லாம் மழைன்னு உலகம் எங்கேயும் தெரிஞ்ச கதை. அவங்களா பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுக்க வேண்டியதுதான். அந்த ரோடெல்லாம் இன்னும் அப்படியே குண்டும் குழியுமா இருக்கு. இந்த சாலையெல்லாம் இன்னும் சரி பண்ணவே இல்லை. இதுல வேற மழை வேற, மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அப்படிதான் இருக்கு. போற வண்டி வர வண்டிலாம் தண்ணி அடிச்சுட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே போக முடியல. வரவும் மாட்டாங்க, யாருமே வர மாட்டேன்றாங்க. என்ன பண்றது? யாரும் வந்து எந்த விதமான ஆய்வு பண்ணல. எதுவுமே பண்ணலையே. எத்தனை வருஷம் இவ்வளவு நாளமா இருக்கு அப்படியே. எத்தனை வருஷங்க அந்த பள்ளம்லாம் அப்படியே இருக்கு? அது இருக்கு, 2-3 வருஷமா இருக்கு அப்படியே. மழை வர போகுதுன்னு அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே தெரியும். ஆமா. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது பண்ணாங்களா அந்த ஏரியால? எதுவுமே பண்ணலையே. இதுக்குதான் காவா எடுத்து போட்டுனே வந்திருக்காங்க. காவாவும் சரி பண்ணல ஒன்னும். காவா அங்கங்க நோண்டிட்டு ஒரே டிராபிக்கா இருக்கு. வண்டிங்க போக முடியல, வர முடியல. வண்டி ரொம்ப இதுவா இருக்கு. நீ காலேஜ் லீவே கொஞ்சம் ரோடு காலியா இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு ஸ்கூல் லீவு, வீட்டுல ஜாலியா விளையாடுவேன், ஃபோன் நோண்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா மழை வந்ததுனால ரோட்ல அங்க இங்க போக முடியல, வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. சென்னை ராமாவரத்தில் இருக்கான். இந்த காமராஜ் சாலையில் வந்து மேடு பள்ளம் நிறையா இருக்குது. மாநகராட்சி சொல்லியாச்சு, யாரும் இங்கே கவனிக்கப்பாரு இல்லை. இங்கே உள்ள வார்டு கவுன்சிலர் வந்து பார்க்குறாங்க, ஆனால் சில சரி பண்ணுறாங்க. மழை காரணமாக அந்த பள்ளம் இங்கே வந்து பார்க்க அப்படி பள்ளம்லாம் அதிகமாக இருக்குது. மரம் இந்த இதில் ஒடியலை. அதே போல் நோண்டி தண்ணிக்காக நோண்டி போட்டிருக்காங்க, காவாக்காக. அந்த காவா மூடாமல் இருக்குது, 3 மாசமா இருக்குது. அது மூடுறா நல்லா இருக்கும், சீக்கிரம் வேலை நடந்தால் நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக சென்னையில் வந்து ஒரு 3 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் வந்து இந்த டிச்சி பள்ளம் தோண்டி வந்து ஒரு 3 மாசமா அப்படியே பெண்டிங்கில் இருக்க மாதிரியே இருக்குது. இது கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் வசதியாக நல்லா இருக்கும். தண்ணி வந்து அங்கங்கே தேங்கி நிற்குது, கொசு வந்து அதிகமாக வருது. ஆனா மழைநீர் வடிகள் அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்காங்க. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடியே பள்ளம் நோண்டிட்டாங்கன்னு சொல்றீங்களே. 3 மாசமா ஒர்க் நடந்துட்டு இருக்கு, முடிக்கிறாங்களா இல்லையா சரியா தெரியல, நடந்துட்டு இருக்கு. ஆனா தொடர்ந்து சென்னையில 2 நாளா மழை. எல்லா நியூஸ்லயும் வந்து மழை இல்லை, தண்ணி தேங்கலன்னு நிறைய தகவல் வெளியாகுது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலைமை நீடிச்சு தானே இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நிலைமை நீடிக்க தானே செய்யும். ஏன்னா இது ஒரு ரோடு வந்து எப்படினாலும் உங்களுக்கு ரோடு பள்ளம் மேடு இருக்க தான் செய்யுது. அதனால இது எந்த ஆட்சிக்கும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லா ஆட்சியும் வந்தாலும் இதுதான் நிலைமை நமக்கு. இதோட இது வந்து தொடராம இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப மாறி மாறி 2 கட்சியுமே ஆட்சி செய்யறாங்க. யார் ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை விஜய் வந்தா ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாரா? சொல்ல முடியாது, கொண்டு வரலாம். அது சரியான அவர் வந்த பிறகு நமக்கு தெரியும் அது பண்ண முடியும். நம்ம அது அனுபவமே இல்லாம இருக்கிறாரு. ஆமா, அரசியல் அனுபவம் கிடையாது. பட் அனுபவம் உள்ளவங்களே இந்த மாதிரி பண்ண கூட அனுபவம் இல்லாதவங்க எப்படி பண்ண முடியும்? அது அவங்க கொஞ்சம் இது பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா மக்கள் பெரும்பான்மையும் விஜய்க்கு தானே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இல்ல கொடுக்குறாங்கண்ணே. இப்போ நார்மலா நம்ம இளைய தலைமுறைகள் கொடுக்குது. இப்போ கொஞ்சம் பெரிய மனிதனாக இருந்தாங்கன்னா அவங்களாம் எந்த கட்சியும் மாற மாட்டாங்க, மாறாதவங்களும் இருக்காங்க. இப்போ இளைய சமுதாயம் அந்த மாதிரி பண்ணுது. இது நீங்க அப்படி பார்த்தா சொல்ல முடியாது. இன்னைக்குள்ள நிலைமை காலகட்டங்கள் எப்படின்னு தெரியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதை பத்தி நமக்கு ஆட்சி பண்ணவும் இல்லை.